ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த முறை சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, அது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு 1/2 கப் தயிர் அதையும் சேர்த்து நைஸாக அரைக்க போகிறோம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிக்க கொடுத்துருந்த பொருட்கள் சீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அதே இதில் எடுத்து வச்சுருந்த சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், முந்திரி விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை சேர்த்து இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த அளவுக்கு கிரேவி போதுன்றனால நான் மிதமாக சேர்த்துருக்கேன். இது இப்போ கிரேவி வச்சு முடிச்சோன்னே இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். கிரேவி பதம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு 12லேருந்து 15 நிமிஷம் பக்கம் ஒரு லோ ஃப்ளேமை வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. வாங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் பக்கம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.